தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 21/5/2017 ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலை 6:56 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாள். நாம் அவரை நினைக்க வேண்டும், நாமும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி, இனி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சனி நிற்கின்ற இடத்திற்கு பலன்கள், பொது பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அதில் சில நாட்களுக்கு முன்னாலே உங்களுக்கு சொன்னேன், ஜென்ம லக்கணத்தில் சனி நின்றால் என்ன செய்யும், 2ல் நின்றால் என்ன செய்யும், 3ல் நின்றால் என்ன செய்யுங்கிறத சொன்னேன். பொதுவாக சனி என்ற 2 எழுத்து ஆட்டி வைக்கும் கோள் அப்படிங்கிறது. ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, 7.5 சனி வந்துருச்சு, வேலை போச்சு, 7.5 சனி வந்துருச்சு, கல்யாணம் ஆகி ரொம்ப பிரச்சனைகள்லாம் கொடுத்துருச்சு, அஷ்டமதி சனி வந்துச்சு, இடமாற்றங்களை கொடுத்து சரியில்லாத வேலையில் கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லி சனியை ரொம்ப திட்டுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சனி என்பவர் மிக மிக நல்லவர். ஒருத்தர் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு, கட்டிடத்து உச்சியில் நிற்கிறாரு, உச்சியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு, மேல் மாடி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு கால் தவறி கீழே விழுந்துட்டார். அப்படி விழுகிற பொழுது கீழே நின்ன ஒருத்தர் தொழிலாளி 2 கையவும் நீட்டி ஏந்தி அவரை பிடிச்சிட்டார். அப்படி பிடிச்சி காப்பாற்றிட்டார். அப்படின்னா பிடித்து கொண்டார் என்றால் காப்பாற்றினார்னு அர்த்தம். அது மாதிரி சனி உங்களை பிடித்து கொண்டான் என்றால் உங்களை காப்பாற்றினார்னு பொருள். சனி ஈஸ்வரன் பட்டம் வாங்கியவர். எல்லாத்துலேயும் துலாத்தில் சனிக்கு உச்சம். எல்லா கிரகமும் உச்சம் இருக்கிற இடத்த பாருங்கள், சனி மட்டும் துலாம் ராசியில் உச்சம். துலாம் ராசி எதுக்கு அதிபதி தெரியுமா? அதனுடைய லோகோ பார்த்துருக்கீங்களா? அதனுடைய அதிர்ஷ்ட சின்னம் என்னென்னா திராசு. திராசு போல் சமநிலையில் இருப்பது. நீதி, நேர்மை, நியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடம் அந்த துலா ராசி. அந்த துலாக்கோல் போல அவர் நின்று நீதி செலுத்துவதனாலே தான் சனிக்கு அங்கே உச்சமாக இருக்கிற ஒரு நிலையை இந்த உலகத்தினர் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த சனி வாழ்க்கையில் 3 முறை சுற்றி வருமா. சிலருக்கு 4 முறை வரும். 27 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். சிலருக்கு முதல் ரவுண்டு முன்னாடி வரும், 2வது சுற்று வரும், சிலருக்கு 3வது சுற்று, சிலருக்கு 4வது சுற்றும் வரலாம். அப்படி முதல் சுற்று வருகின்ற பொழுது நிறைய விரயங்களாகும், உடல் ஆரோக்கிய தொல்லை இருக்கும். 2வது சுற்று சுற்றி வருகின்ற பொழுது பொங்கு சனி என்பார்கள். அப்படி பொங்கு சனி வருகிற பொழுது திருக்கொள்ளிக்காடு போன்ற இடங்களுக்கு சென்று சனி பகவானை தரிசித்து வர வேண்டும். 3வது சுற்று வருகிறத மங்கு சனின்னு சொல்லக்கூடாது. 3வது சுற்றும் உங்களுக்கு பொங்கு சனியாக வரலாம். எப்படின்னா சனியை போய் வழிபாடு செய்ய வேண்டும். அதற்காக சிறப்பு ஸ்தலங்கள் திருநள்ளாறு இருக்குது, குச்சனூர் இருக்குது, பெருச்சிக்கோவில் இருக்குது, நல்லிப்பட்டின்னு இருக்குது. நிறைய இடங்களில் சனியினுடைய தனிச்சன்னதிகள் எல்லாம் இருக்கிறது. அந்த சனியினுடைய தன்மையை பொறுத்து நம்ம எங்கே போகணுமோ நம்ம ஜாதகத்தில் பார்த்து, சனி சுக்கிரன் பார்த்துச்சுன்னா நல்லது, சனிக்கு நட்பு கிரகம் புதன், அது பார்த்தா நல்லது. சனி இருக்கும் இடத்தை பொறுத்து தான் நமக்கு பலன். பொதுவாக 12 கட்டங்களையும் சனி சுட்டி வருகின்ற பொழுது இந்த கிரகங்களுடைய சுழற்சி தான் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சி. 4ஆம் இடத்துல ஒருத்தருக்கு பிறந்தபோது ஜாதகத்தில் சனி நின்றால் அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனிங்கிறது அஷ்டமத்து சனியில் பாதி பங்கு வலிமை உண்டு. உறவினர்களோட விரோதங்கள் வரும், உறவெல்லாம் பகையாயிரும். அவர் பிறந்த நேரம் உறவெல்லாம் பகையாகி போயிடுச்சே சார் அப்படிம்பாங்க. அப்படி உறவினர் பகை அதிகரிக்குமா 4ல் சனி நின்றால். அது மட்டும் இல்லை, தாக்கி ரொம்ப தொல்லை வரும். தாக்கி அடிக்கடி வரும். தாய் வழியில் கிடைக்கக்கூடிய அந்த அவங்களுடைய முன்னோர்கள் வழியிலேயோ அல்லது தாய் தந்தை வழியிலேயோ கிடைக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் வருவதிலே கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். போராடித்தான் வாங்குவது சூழ்நிலை உருவாகும். அதுக்கு பிறகு வீடு கட்டுவதில் கூட தாமதங்கள் ஏற்படும். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையில் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நான் வீடு கட்டணும், திருநகரில் நான் இருக்கேன், மதுரையில் திருநகர்னு ஒரு பகுதி இருக்குது, அங்கே நான் இருக்கேன், அங்கே நான் வீடு கட்டணும், அதுக்காக நான் இப்போ ஏற்பாடு செய்திருக்கேன், நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கம்பெனியில் லோனும் கேட்டிருக்கேன், வீடு கட்ட முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், 4ல் சனி இருக்குது, நீங்கள் வீடு கட்ட முடியாது, 2 வருடம் கழித்து தான் கட்ட முடியும்னே. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் கையில் ஒரு 6 லட்சம் வச்சுருக்கேன், ஒரு 6 லட்சத்துக்கு லோன் போடுறேன், அப்போலாம் 12 லட்சத்துக்கு அழகான பங்களாவே கட்டலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கட்டிடுவேன், அதனால் எங்கே பார்ப்போம், கட்ட முடியுதா முடியலையான்னு பார்த்துருவோம் அப்படின்னார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீடு கட்ட தொடங்கிவிட்டார் திருநகரில். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற பொழுது, பாதி கட்டிக்கிட்டு இருக்கிற பொழுது சிமெண்ட் மூடையெல்லாம் 100 கணக்கில் இறங்குனுச்சு. பெரிய அளவில் வீடு கட்டினார். திடீர்னு ஒரு ராஜநாகம் அந்த சிமெண்ட் மூட்டைக்குள்ளே வந்துருச்சு. ராஜநாகம் பெரிய நாகம் வந்தோன்னா அது எல்லாருமே பயப்பட ஆரம்பித்தாங்க. அது ஒரு இடத்துலேருந்து வாய் திறந்துச்சுன்னா அருகில் இருக்கிற கோழி கிளி எல்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும். அப்படியே மூச்சு சுவாச காற்றாலே உள்ளே இழுத்துரும். அங்கே இருக்க கொத்தனார்கள், ஆசாரிகள், பணியாளர்கள் எல்லாம் இனிமேல் நாங்கள் வரமாட்டோம், இந்த பாம்பு போனாத்தான் நாங்கள் வருவோம் அப்படின்ட்டாங்க. அதை ஒன்றுமே போகிறதுக்கு வழியே இல்லை. கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு, எல்லாம் அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப பேர் அந்த பாதையில் போகிறதுக்கே பயப்பட்டாங்க.
மிகப்பெரிய ராஜநாகம் வந்துருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சனி விலகிற பொழுது செல்லூர் பகுதியிலே ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். மதுரையிலே மிகப்பெரிய வெள்ளம் வருகிற பொழுது பல குடும்பங்களில் இருந்த டிவி, ஃப்ரிட்ஜு, அலமாரி எல்லாம் அரிச்சுக்கின்னு போயிடுச்சு. அப்படி அரிச்சுக்கின்னு போகிற போது அதில் இந்த பாம்பும் போயிடுச்சு. அதற்கு பிறகுதான் அவர் வீடு கட்டிக்கிற சூழ்நிலை உருவானுச்சு. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரியே அர்த்தாஷ்டம சனியில் வீடு கட்ட தொடங்கினேன். சனி விலகிற அந்த 2 ஆண்டுகளுக்கு கட்ட முடியலை. என்ன காரணம்னே நம்ம தெரியாது. பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ராஜநாகத்தினால அது மூட்டைக்குள்ளே ஒளிஞ்சு உள்ளே சுற்றிக்கின்னு இருக்கும். அந்த வழியில் வர்றவங்களாம் பயப்பட்டாங்க. பணியாளர்கள் எல்லாம் வரமாட்டாங்க. பிறகு இயற்கையிலேயே வெள்ளம் வந்து எல்லாம் அரிச்சுக்கிட்டு போன பிறகு மீண்டும் புதிதாக இப்போ கட்டடம் கட்ட தொடங்கி இருக்கோம்னார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாலும் கூட நம்ம இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். சிலருக்கு கட்டுறதில் பாம்பு தான் வருங்கிறது இல்லை. லோன் போடுவதிலே தாமதம் வரலாம். கடனுக்காக விண்ணப்பித்திருப்பார்கள், கடன் கிடைப்பதிலே தாமதம் வரலாம். பொருளாதார சூழ்நிலை காரணமாக தடைப்படலாம். அல்லது வேறு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த வீடு கட்டுவதிலே தாமதம் வரலாம். அப்படியெல்லாம் வருவதற்கு காரணம் 4ஆம் இடத்திலே சனி நின்றால் வீடு கட்டுவதிலே தாமதம் வரும். சரி, இப்படி தாமதம் வரும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? உங்களுடைய பேரில் கட்டுற வீட்டை உங்கள் மனைவி மக்கள் பேரில் அந்த சொத்து வீடு கட்டுகிற யோகத்தை உருவாக்கலாம். அவர்களுக்கு ஜாதகம் நன்றாக இருந்தால், சனி நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் பேருக்கு அந்த இடத்தை வாங்கி அதிலே கட்டத் தொடங்கினால் விரைவிலே கட்டி முடிக்க முடியும். இதெல்லாம் ஒரு எளிய பரிகாரம். அப்படி பாதத்திலே அவர்களுக்கு ரோகம் வரும். 4ல் சனி இருந்தால் கால் பாதத்திலே பித்த வெடிப்பு மாதிரி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குமா. இப்படி 4லே சனி நின்றால் உறவினர் விரோதம் வரும், தாய்க்கு தொல்லை வரும், வீடு கட்டுவதிலே தாமதங்கள் ஏற்படலாம், பாதத்திலே ரோகம் வரும். 5லே சனி நின்றால் புத்திரஸ்தானத்திலே என்ன பண்ணும்? அதை பற்றியெல்லாம் விளக்கம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, களைப்பை மறந்து உழைப்பிலே ஈடுபடுகின்ற நாள். இன்றைக்கு காசு பண புழக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உறவினர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக இருக்கும். வியாபாரம் வெற்றி நடை போடும். பணங்காசுகள் நல்ல அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை. இன்றைக்கு ஊர் மாற்ற சிந்தனைகள் உள்ளத்தில் இடம்பெறுகிற நாள். இந்த இடம் சிறப்பாக இல்லையே, வேறு இடம் மாறுவோமா அல்லது வீடு மாறுவோமா, உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பலருடைய தொல்லைகளுக்கு ஆளாகவும் நேரிடலாம். உடன்பிறப்புகள் கூட உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். என்ன இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக இன்றைக்கு குருவை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் நாள். எத்தனை நாள் தான் வேலையில் இருப்பது? விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப வெளிவந்து தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அதற்கும் உங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். முயற்சிகள் கைகூடும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையால் தக்க பலன் கிடைக்கும் நாள். இன்றைக்கு தடைகளை முறியடித்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இடமாற்றங்கள் உங்களுக்கு இனிய மாற்றமாக வரும். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆனந்தம் அளிக்கலாம். உறவினர்கள் பகைமறந்து உங்களோடு செயல்படுவார்கள். 2லே ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தும் நோய்களால் அவதிப்படுகின்ற நாள். இன்றைக்கு சந்திராஷ்டமம். ஆதரவு கரவு நீட்டுபவர்களின் எண்ணிக்கை குறையும். செலவுகள் கூடுதலாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். பயணத்தாலும் இடையூறு ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். அது மட்டுமல்ல, யோசித்து செயல்படுவது நல்லது. இறைவனை பூஜித்தும் செயல்படுவது மூலமே உங்களுக்கு பொன்னான நாளாக இந்த நாளை அமைத்துக்கொள்ள இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே வரும் தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆதாயம் தரும். உடன்பிறப்புகள் உற்சாகத்தோடு உங்களுக்கு செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கின்ற நாள். செய்தொழிலே நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். வியாபார விரோதங்கள் விலகும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்த நிலை இன்றைக்கு உருவாகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். இன்றைக்கு வியாபார விருத்தி உண்டு. உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். 10ல் ஆக இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உங்களுக்கு உருவாகலாம். புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழும் வாய்ப்பு உண்டு. 5ல் சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பெண் குழந்தைகளின் சுப சடங்குகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. சேமிப்பு உயர்கிற நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, 10ல் குரு பதவி மாற்றம் உண்டு. எனவே எந்த வேலையில் இருந்தாலும் அதில் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்கு உருவாகிவிடும். நண்பர்கள் நலமுடன் வாழ கை கொடுத்து உதவுவார்கள். 3ல் கேது இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்ள மறுப்பார்கள். அது மட்டும் அல்ல, முன்னேற்ற தடைகளும் ஒரு சில சமயங்களில் ஒரு சிலருக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் 7ரை சனியில் விரயச் சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. விரயங்களை நல்ல விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்குவது நல்லது. குடும்பச்சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை படைக்கின்ற நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். நட்பு வட்டம் விரியும். பதவியில் இருப்பவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சலுகைகள் கிடைத்து சந்தோஷம் அடையும் நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்வீர்கள். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறும் வாய்ப்பு உண்டு. கேது ஜென்மத்தில் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எதிரிகள் விலகுவர். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகிற நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. திருமண முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறையும். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறதே என்ற கவலை அகலும். அது மட்டும் அல்ல, குருவின் பார்வை இருப்பதால் மனக்குழப்பங்கள் அகலும். மதிப்பு மரியாதையும் கூடும். உங்களுக்கு தலைமை பதவிகள் கூட தானாகவே தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் இன்றைக்கு உருவாகப் போகின்றது. வருமானம் திருப்தி தரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.